ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் சூடாகிடுச்சு. எண்ணெய், கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன். அது அவங்கவுங்களுடைய விருப்பம். கடலை எண்ணெயும் இல்லை சமையல் எண்ணெய், பாமாயில், அது மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சா? காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட போகிறோம். போட்டால் அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் மிளகாய் பொடி. இப்போ நம்ம தக்காளியை போட்டுடலாம். தக்காளியும் வெங்காயம் போட்டாச்சு. இதை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருக்கு. இதோட பச்சை மிளகாய் கீரை வச்சுருக்கோம், கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இதோட லைட்டாக மஞ்சத்தூள் போட்டாச்சு. இது கொஞ்சம் வதங்கிறதுக்காக நம்ம கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டாச்சு. தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் அது சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் லாஸ்ட் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. குழம்பு சாம்பார் மிளகாத்தூள் சொன்னலையே, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது தான் குழம்புங்களுக்கு. அதே மிளகாத்தூளை நான் 1.5 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால. சொல்லியிருந்தீங்க ரிங் லைட் யூஸ் பண்ணுங்கள் நல்லா வரும் அப்படின்ட்டு. சரி, அதனால ரிங் லைட் வாங்கிட்டோம். நாங்கள் ரிங் லைட் வாங்குங்கன்னு சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. எங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸு. இப்போ இதில் தண்ணி ஊற்ற போகிறோம். நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். இப்போ நமக்கு வீட்டில் அது எத்தனை பேர் அளவு இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நல்லா கொதிக்க பச்சை வடை போகணும் இல்லையா, மிளகாத்தூள் போட்டதில்ல. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். அப்போ தான் அது ரொம்ப திக்காக இல்லாமல் குழம்பு இதுக்கு வரும். எல்லாமே நம்ம போட்டுட்டோம். கடைசியாக வேணும்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்துக்கலாம். மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போயிடுச்சு. குழம்பும் நல்லா கொதிச்சிடுச்சு. அவ்வளோதான். இந்த ஒரு இதுக்கு இருந்தால் போதும். நமக்கு ரொம்ப திக்காக எடுக்க வேண்டாம். இப்படி குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் போதும். இது இட்லி, தோசை